கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். நீங்கள் எல்லோரும் மோஸ்ட்டாக இந்த அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த கடை ஃபிர்தோஸ் கடை இந்த லைனில் தான் நீங்கள் மோஸ்ட்டாக போயிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் ஸ்பாட். இது மோஸ்ட்டாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. 25 இயர்ஸாக இருக்குது இந்த கடை. நம்ம வாங்க போய் கரெக்டாக இந்த ஃபிர்தோஸ் பேக்கரி பக்கத்தில் இருக்க சந்தில் நேராக வாங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா 25 இயர்ஸாக இருக்கான். இந்த கடை தினமும் ரன் ஆகுமா, ரம்ஜான் டைமில் மட்டும் ரன் ஆகுது, தினமும் ரன் ஆகுமா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொண்டு வந்தாங்களாம் மோஸ்ட்டாக. கரெக்டாக இந்த கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஃபிர்தோஸ் பேக்கரி பக்கத்தில் இருக்க சந்தில். கடை பேர் பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆதாம் ஸ்நாக்ஸ். முட்டை போண்டா மாசி ஓகே ஓகே சிக்கன் வாடா இருக்கு. ஓகே பொட்டேட்டோ சிக்கன் போண்டா இருக்கு. சிக்கன் போண்டா கறி வடை இருக்கு. கறி வடை ஆமாம். சிக்கன் சம்சா ஓகே. ஸ்ப்ரிங் ரோலு, சிக்கன் ஸ்டிக் இருக்கு, சிக்கன் குல்ஃபி இருக்கு, சிக்கன் கேண்டி இருக்கு, சிக்கன் போண்டா இருக்கு, ரெட் பாக்ஸ் சிக்கன் இருக்கு, சிக்கன் கட்லெட் இருக்கு, ஃபிங்கர் சிக்கன் இருக்கு, சிக்கன் வாடா, சிக்கன் சம்சா, பீஃப் ஸ்டிக்கு, சிக்கன் லைம் பீஸு, உருளைக்கிழங்கு ஸ்டிக்கு, சிக்கன் போண்டா, கறி வடை, முட்டை பஜ்ஜி இருக்கு, பாசி சம்சா இருக்கு, சீஸ் பாலுங்களா, சிக்கன் கட்லெட், இது வாடா. நம்ம மெட்ராஸ் மெட்ராஸ் சிக்கன் வாடாவா? அவருடைய பாய் எப்படி ஒரு ரம்ஜான் டைமில் மட்டும் தான் போட்டிங்களா? ஆல் டைம். எது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இதில் உங்களுக்கு? சிக்கன் ரோல் போவோம். அதிகமாக சம்சா போவோம். சம்சா மாசி சம்சா. அது ஓனர் அவர் தான். ஓனர் அவர் தான். 25 வருஷமாக கடை வச்சுருக்காரு அவர் தான். ஓனர் அவர் தான். 25 வருஷமாக வச்சுருக்காரா? ஜாக்கிர் ஹுசேன். चिकन बोंडा भाई चिकन बोंडा கடை வச்சிருக்கீங்களா? எவ்வளோ வருஷமா இருக்கு கடை? 25 வருஷமா இந்த டிஷ் எல்லாம் இருக்குங்களா? இதே இடத்துல தான் இருக்கீங்களா? ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? கறி போண்டா, சிக்கன் போண்டா. சிக்கன் போண்டாவா? போடும் போடும். இது வீட்டிலே செய்கிற மசாலாங்களா? கம்மியாக போகிறோம். 30 rupees தான். 30 rupees. இது சிக்கன் போன்லெஸ் சிக்கன். ஒன்லி போன்லெஸ் தான். எலும்பே இருக்கு. ப்ரான்ல போடுறோம்.
மைனஸ் ஒன்று எடுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நாம் இந்த கடையில் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் வாங்கியிருக்கோம். சிக்கன் ரோலு 30 ரூபா. சாப்பிடுவோமா? சிக்கன் ரோல் உண்மையாக சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சரிதா? நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிறது முட்டை போண்டா. அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல முட்டை போண்டா. நார்மலாக இருக்கிற டேஸ்ட் இல்லாமல் சிக்கன் மசாலா போட்ட மாதிரி சாப்பிட்றோம். சிக்கன் 65 சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது சிக்கன் போண்டா. சிக்கன் போண்டா இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில் அது உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் பாருங்கள். நீங்கள் போண்டான்னு மாதிரியே சொல்ல முடியாது. சிக்கன் நிறைய போட்டிருக்காங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குது. சிக்கன் போண்டாவும் முட்டை போண்டாவும் மேலே இருக்க கோட்டிங் ஒன்று தான், ஆனால் உள்ளே இருக்க விஷயம் வேறு. உண்மையாக சிக்கன் போண்டா சூப்பராக இருக்குது. 20 ரூபா தான். கூட மைனஸில் வேறு தந்துருந்தாங்க, நான் மறந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. உண்மையாக ஒர்த்தாக இருக்குது. இந்த 3 விஷயத்தில் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ரோலு ரொம்ப சூப்பராக இருந்தது. 30 ரூபாய்க்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அடுத்து சிக்கன் போண்டா. முட்டை போண்டா நார்மலாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் சிக்கன் ரோலும் சிக்கன் போண்டாவும் வேறு லெவல். மஸ்ட்டு ட்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இந்த கடை மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க அந்த ரோட்லேயே ஃபுல்லாக போயிட்டு சாப்பிட்டு வந்துடும். இங்கே இன்றைக்கி சரி லெஃப்ட்டில் போய் பார்க்கலான்றது போய் பார்த்தா தான் இந்த கடை இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸுக்கு ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும், நிஜமாக சொல்கிறேன். சேனலில் புதுசாக வந்தவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.